ஆகவே இன்றைக்கு காது முத்துகிற அந்த நிகழ்வு தான் நேற்று நடந்திருக்கிறது. நேற்று நடந்த விழாக்கள் எல்லாம் மதுரை மக்களுக்கு காதிலே பூ சுற்றி காது முத்து விழாவை நடத்தி இருக்கிறார்கள். ஆகாசத்திலே கோட்டை கட்டி குரல் வித்தையை காட்டியிருக்கிறார்கள். இதனால் மதுரை மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே அறிவிப்புகளாக இருக்கும், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புதிராகவே இருக்கும். இதுதான் கடந்த 4.5 ஆண்டு கால ஸ்டாலின் தலைமையான திமுக அரசின் வரலாறு. அதற்கு மதுரை மக்கள் விதிவிலக்கு அல்ல என்பதுதான் நேற்றைய காதிலே பூசுத்தி காது குத்து விழாவை நடத்தியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜனநாயகத்திலே கடைசி புகலிடம், கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும்.